பெண் என்பவள் ஒரு கடல் மாதிரி. She is full of energy, vibrancy and greatness. ஆண் என்பவன் அந்த கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல் மாதிரி. He has a clear purpose and direction. அவன் அந்த கடல்ல நேவிகேட் பண்ணி போவான். ஸோ அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அடிப்படை டிஃபரன்சஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் போது ஆண் ஒரு பெண்ணை நன்றாக காதலிக்க முடியும், அந்த உறவு வலுவானதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது தான் இந்த புக். த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் பை டேவிட் டைடா, a spiritual guide for mastering relationship, work and sexual desire. டேவிட் டியாடோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிளியரா ஒரு விஷயம் சொல்லுவார். இன்னும் வருடங்கள் ஓட ஓட ஆண்கள் குறைந்துகிட்டே வருவாங்க. நாட் ஓன்லி இன் நம்பர்ஸ், அந்த ஆண் தன்மை மேஸ்குலினிட்டி இருக்காத ஆண்கள் தான் அதிகம் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது பெண்களுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆண் என்றால் அவனுக்கு ஒரு பர்பஸ் அண்ட் டைரக்ஷன் இருக்கணும். அண்ட் ஹீ ஷுட் நோ ஹவு டு வேல்யூ ஹிஸ் கவுண்டர் பார்ட். அதாவது ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவங்கள மதிச்சு வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் வர தலைமுறைகள்ல குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த குணங்கள் இந்த பழக்கங்கள் கூட இல்லாத ஆண்களை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு அவருடைய இன்டர்வியூல சொல்றாரு, அவரோட யூடியூப் வீடியோல சொல்றாரு. ஸோ அந்த கண்டென்ட் தான் இவரோட புக்லயும் வெளிப்படுது. ஆணுக்குரிய அந்த முடிவெடுக்கும் திறன், ஒரு பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கிற திறன், அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட், இதெல்லாமே ஒரு பெண் அன்கான்சியஸா எதிர்பார்க்கிறா. வெளிப்படையா அவள் சொல்லலைன்னாலும் அவள் அதை தான் விரும்புகிறாள், அதனால் தான் ஈர்க்கப்படுகிறாள் அப்படிங்கிறத நல்லா தெளிவா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. மாஸ்குலினிட்டி ஃபெமினிட்டின்னு ரெண்டு பொலாரிட்டிஸ். சில பெண்களிடம் ஆணுக்குரிய தன்மைகள் இருக்கக்கூடும், அதாவது முடிவெடுக்கிற திறன், தைரியமாக இருக்கிற திறன், எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா கொண்டு வர்ற ஒரு கேப்பபிலிட்டி, இதெல்லாம் சில பெண்களிடமும் இருக்க வாய்ப்புண்டு. அந்த மாதிரி பெண்களை பெண் தன்மையுடைய ஆண்கள் அவர்கள் பேர் ஆகிறாங்க. அதாவது there are women with more masculinity and there are men with more femininity, so they make a good pair, as well as there are neutral men as well as neutral women. அதாவது அவங்க கிட்ட 50-50 பெண் தன்மையும் ஆண் தன்மையும் கலந்துருக்கும். so they become good friends அந்த மாதிரி. ஆனா the ideal relationship, 80% of the population is made up of men with more masculinity and women with more femininity. இப்படி இருக்கும்போது தான் அங்க ஒரு passionate love and attraction ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. If you just want to be friends, yes, their neutral relationship will work. But if you really want a passionate love and desire and attraction, then it means that the man should have more masculinity and the female should have the femininity. இந்த புக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ உங்க ஒய்ஃபோ ஒரு விஷயத்த குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, she is just testing your manliness. உடனே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, she is whining at me, she is complaining அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. ஒரு சுப்பீரியர் மேன் என்ன பண்ணுவான்னா அவளுடைய கோர் வேல்யூ என்னன்னு டிசைட் பண்ணுவான். she is not actually saying what she says. அதாவது அவங்க சொல்றத அவங்க மீன் பண்ணல, அதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆண் என்ன செய்வான்னா, he will start giving her love more than complaining. அதாவது என்னை பார்த்து எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா, இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றதை விட அவளுடைய அந்த நீட் ஃபார் லவ் அவன் ஃபில்ஃபில் பண்ணுவான் அப்படிங்கிறது தான். அந்த உமன் அந்த மேனை மெருகேத்திக்கிட்டே இருக்கா. நீ ஏன் இன்னும் கார்பேஜ் பிக்கப் பண்ணல, நீ ஏன் இந்த வேலையை நீ இன்னும் செய்ய முடியல, எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்லைங்கிறது கம்ப்ளைண்ட் இல்லை. she is trying to make the man into a better man. இதை புரிஞ்சுக்க தெரிஞ்ச ஒரு superior man, he knows how to love her and to get the things done. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து இதை நீ முடிக்கல, இதை நீ செய்யல அப்படிங்கும் போது she is testing the inner Shiva. ஒரு சிவாவை பார்வதி சொல்ற மாதிரி, பார்வதி தேவி சிவாவை டெஸ்ட் பண்ற மாதிரியான அந்த ஃபீல். ஸோ அந்த மேன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறானா, அவ சொல்றாங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுறானா, தடுமாறுறானாங்கிறத அவ டெஸ்ட் பண்றாங்கிறது இந்த இடத்துல இந்த புக்ல அழகா சொல்லியிருப்பாரு. ஆண் தன்மையில இஃப் யூ ஆர் லைக் அ மேச்சோ, அதாவது இந்த புக்ல சுப்பீரியர் மேன்னு சொல்லும் போது இட்ஸ் நாட் லைக் நான் ஆண் அப்படின்னு ஒரு மோடுமுட்டித்தனமான ஒரு ஆணை பற்றி குறிப்பிடவில்லை. அதாவது ஆல் ஸ்பைன் அண்ட் நோ ஹார்ட், அதாவது தைரியமா இருப்பேன் வீரமா இருப்பேன் கிங்காங் மாதிரி நெஞ்சில தட்டிக்கிறது இல்லை ஆண்மை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, he is confident, he is powerful, he is brave, at the same time he is compassionate. அடுத்த உணர்வுகளை புரிந்துக்க தெரிஞ்சவன், முக்கியமா அவனுடைய ஒய்ஃப் அல்லது அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட உணர்வுகளை புரிந்துக்க தெரிந்த ஒரு ஆண். இதயத்திலிருந்தும் முதுகெலும்பிலிருந்தும் செயல்படுகிறான். இதோட இன்னொரு ஆப்போசிட் இருக்கு, ஆல் ஹார்ட் அண்ட் நோ ஸ்பைன். அதாவது ஒரு டிமிட், ஒரு கோழையான ஆண், அவன் கம்பேஷனேட்டா இருப்பான், பட் இஸ் மோர் ஃபெமினின். அவங்க கிட்ட தைரியம் இல்லை, வீரம் இல்லை, அன்பு இருக்கு ஆனா தைரியம் இல்லை. ஸோ ஹார்ட்டுக்கும் ஸ்பைனுக்கும், இதயத்திற்கும் முதுகெலும்பிற்கும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றது தான் ஒரு சுப்பீரியர் மேனுக்கு தேவையான விஷயம். எந்த ஒரு பெண்ணும் முடிவெடுக்க தெரிந்த, தன்னுடைய வேலையை சரியாக செய்ய தெரிந்த ஒரு ஆணை, அவனை தான் நேசிக்கிறார். என்னதான் சில நேரம் ஒரு பெண் லீட் ரோல் எடுத்து
அந்த ஃபேமிலியை ரன் பண்றதா இருந்தாலும் அந்த ஆண் அதை விட ஒரு படி மேலாக சென்று அவனுடைய வேலைகளை சரியாக செய்து குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கும் போதுதான் அவன் மேல காதல் ஏற்படும். ஒரு கட்டத்துல அந்த பெண் டேக் ஓவர் பண்ணிட்டா. இப்போ ஒரு கதவு தட்டுறாங்க, ஒரு சத்தம் கேக்குது, இல்ல ஒரு பூச்சி வர்ற மாதிரி இருக்கு, அதை அடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஆண் பின்வாங்குறான் அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த பெண் உணர்ந்தாலே அவன் மேல உள்ள நம்பிக்கை போயிடும். இஸ் நோ லாங்கர் அ மேன். ஸோ அ சுப்பீரியர் மேன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் தீஸ் நியூயன்சஸ் அண்ட் பிஹேவ்ஸ் லைக் அ மேன், பிஹேவ்ஸ் லைக் அ ஹீரோ, as a brave man in front of his woman and makes the attraction going. எந்த ஒரு பெண்ணும் அந்த ஆணினுடைய காதலை, தைரியத்தை அவனுடைய செயல் மூலமாக தான் உணர்கிறாள், அவனுடைய வார்த்தைகளால் அல்ல. இட் இஸ் காமன்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். வார்த்தைகள் தான் பெண்களுக்கு பிடிக்கும், வார்த்தைகளால் தான் கவர வேண்டும் என்றால் அது காதலுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர அவன் ஆண் தன்மைக்கு அல்ல. அவன் ஆணாக தன்னுடைய செயல் மூலியமாக தான் நிரூபிக்க வேண்டும். ஹவு ஆர்டர்லி, ஹவு ஆர்கனைஸ்ட் திஸ் மேன் இஸ், தட் மேக்ஸ் ஹிம் மோர் அட்ராக்டிவ் டு ஹிஸ் வைஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த புக்ல ஒரு ஆண் எப்படி தன்னுடைய ஃபெமினின் கவுண்டர் பார்ட்டை ஹேண்டில் பண்ணுங்கிறத மட்டும் இல்லாம அவனுடைய இன்டிமசி, அந்த க்ளோஸ் மொமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கணும், அவனுடைய பிரீத்திங் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும். சாதாரணமா ஒரு இடத்துல நாம டென்ஸ்டா இருக்கோம், பயத்தோட இருக்கோம்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம பிரீத்திங்ல தான் இருக்குன்றத சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ டீப் பிரெத், ரிலாக்ஸ் த இன்டென்சிட்டி, கெட் யுவர் செல்ஃப் காம் அண்ட் தென் எக்ஸேல். அது எப்படி அந்த பிரீத்திங் ப்ராக்டிஸை வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் நம்ம பண்ணணும், ஈவன் டியூரிங் க்ளோஸ் இன்டிமசி, இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சயின்டிஃபிக் அப்ரோச்சோட இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஹவ் யூ டாக் டு ஹர், ஹவ் யூ கெட் க்ளோஸ் டு ஹர், ஹவு டு பிஹேவ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் ஹர். அவ கோவப்படும் போது, அவ டென்ஸ்டா இருக்கும்போது, அப்செட்டா இருக்கும்போது அவளை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே தான் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ற விதம். ஸோ இதை ஈக்குவலா ஒரு சுப்பீரியர் மேன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் உங்க ஒய்ஃபோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நம்ம டூர் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு மணி நேரம் கழிச்சு போக வேண்டாங்கும் போது ஷீ இஸ் நாட் லையிங். ஒரு கடல் மாதிரி பெண்ணினுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது கம்ப்ளீட் ஃபெமினிட்டி எப்படி இருக்கும்னா, இட் இஸ் லைக் அ ஓஷன். ஒரு நேரம் அது அமைதியான அலைகளோடு இருக்கும், ஒரு நேரம் அது சைக்ளோன் மாதிரி, டார்னடோ மாதிரி ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் அப்படிங்கிறாரு. சூஸ் அ உமன் ஹூ சூசஸ் யூ. ஒரு ஆண் மிகப்பெரிய தவறு ஒன்று செய்யறான் அவனுடைய டீனேஜ் லைஃப்ல, அவனுடைய அடாலசன்ஸ்ல. he wants to pursue a woman because she is attractive, not because she likes him. உங்களுக்கு அந்த பெண் மீது எந்த அளவுக்கு காதலும் ஈர்ப்பும் ஏற்படுகிறதோ அதே அளவுக்கான ஈர்ப்பு அந்த பெண்ணுக்கும் ஏற்படும் போதுதான் அந்த உலகம், அந்த காதல் வெற்றிகரமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும். இதுல யாராவது ஒருத்தரோட இடத்துல பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் that relationship is not going to work. இந்த புக்ல ரொம்ப அழகான சாப்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் அனலைஸ் யுவர் உமன். இதை நம்ம காலகாலமா நிறைய புக்ஸ்ல பார்த்திருக்கோம். பெண்ணை ஆராய்ச்சி செய்யக்கூடாது, அவளை காதலிக்க வேண்டும். உங்கள் காதலியையோ மனைவியையோ அனலைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க, அவங்கள நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உமன் ஆர் நாட் டு பி அனலைஸ்ட். ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான், அவங்க இப்படிதான் எப்பயும் நடந்துக்கிறாங்கன்ற நினைக்கிற ஒரு ஆணுக்கு ஷீல் ஆல்வேஸ் பி அ சேலஞ்ச், ஷீல் ஆல்வேஸ் பி அ டர்மாயில். But otherwise, when you start loving her the way she is, from the day you start loving her till the day of your last breath, you should start loving her just the way she is. இந்த புக் ஒரு நல்ல ரீடிங் ஜேர்னி, எஸ்பெஷலி இன்டு த வேர்ல்ட் ஆஃப் அ சுப்பீரியர் மேன். எப்படி ஒரு சுப்பீரியர் மேன் அவனுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அவனுடைய ஒர்க் அண்ட் உமன் ஹேண்டில் பண்ணணும், எப்படி மாஸ்டர் பண்ணணுங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு பட்டது என்னன்னா, சம்டைம்ஸ் சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்ற மாதிரி இருந்துச்சு, வெர்போஸ் அண்ட் ஸ்லக்கிஷ். பட் அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் புக், a guide for men who want to be superior men in a world where manliness is slowly diminishing. இருக்க ஆண் தன்மை குறைந்து கொண்டே போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ அதுக்கான சொல்யூஷனா தான் இந்த புக்கை நம்ம பார்க்கணும். டெஃபினெட்லி இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பெண்ணும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு அருமையான புக்கு, கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டியது. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.